தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்ட ஒரு வீடியோன்னு இதை நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டிருந்தீங்க. இது வேற வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை வேற பண்ணுட்டாங்க. அதுதான் இருக்கிறதுல கொடுமை. 30ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் நம்ம வீடியோ போடலேன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போகணுன்னு தான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம். வேற எதுவும் இல்லை. வாகனத்துக்கு 50,000 மானியம் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் இருசக்கர வாகனம் வாங்கிக்கலாம் 50,000 மானியத்தோடு. மானியம்னா என்னன்னா, இப்போ ஒரு வண்டி எடுத்துக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா 50,000 ரூபாய் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அதை திருப்பி கட்ட தேவையில்லை, வட்டி இல்லை, எதுவுமே இல்லை. மிச்ச காசை மட்டும் நீங்கள் போட்டு என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். நமக்கு அதாவது கவர்மெண்ட் வந்து வண்டி வாங்கிக்கோங்கன்னு ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாங்க. மேலதிகமாக எவ்வளோ வேணா ஆச்சுன்னா அதை வாங்கிக்கணும். நம்ம அது 1 லட்ச ரூபா வண்டியோ, 2 லட்ச ரூபா வண்டியோ, 70,000 ரூபா வண்டியோ எதுவாக வேணா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா மானியத்தை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரி, இது வாங்குறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, யார் யார் வாங்க முடியும், என்னென்ன கொடுக்கணும், இதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக இது கடந்த தடவை நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கெல்லாம் கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கூட்டமாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை நிர்வகிச்சு ஒதுக்கியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலலாம் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டம் கீழ் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க பயன் பெறலாம். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மொத்தமாகவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இதே வந்து ஃபுல்லாக பள்ளி வாசல்களில் பணியாற்றக்கூடிய உலமாக்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பள்ளிவாசல்னா உங்களுக்கே தெரியும், மசூதியில் இருக்கக்கூடிய பேஸ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள் ஆகியோரும் வந்து விண்ணப்பிக்கலாம். அவங்க லேடிஸோ ஜென்ஸோ நீங்கள் அரபி ஆசிரியராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், விண்ணப்பிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உலமாக்கள்னா உங்களுக்கு வந்து பள்ளிவாசலில் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. அங்கே வந்து தொழுகையெல்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த சமய அறிஞர்களை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, உலமாக்கள் பேஸ்மார்கள்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அந்த வேர்ட்லாம் சொன்னால் தெரியாது. இது வந்து முஸ்லீம்ஸுக்கு தெரியும். மொத்தத்தில் அவங்க முஸ்லீம், ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பணியாளர்கள் நல வாரியத்தில் யாரெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்களோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்கள் நல வாரியம்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களே, இந்த கடை வச்சுருக்காங்க, இவங்க இந்த சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க, அவங்களாம் பணியாளர்கள் நல வாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க முஸ்லீமோ இந்துவோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்க யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம். அப்போ 2 விஷயம், ஒன்று பணியாளர்கள் நல வாரியத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இமாம்கள் பேஷ்மாம்கள் அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்க 2 தான். அது ஒரு தனி கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால அதை வந்து சொல்கிறாங்க. பள்ளிவாசலுக்குன்னே தனியாக நிர்வாகம் இருக்கிறனால அதை சொல்கிறாங்க. அது இல்லாமல் பணியாளர்களில் எல்லாருக்குமே கொடுக்க போகிறாங்க. கிறிஸ்டின், இந்துஸ், முஸ்லீம்ஸ்லாம் இல்லை, யாரெல்லாம் பணியாளர்கள் நலவாரியத்தில் இருக்கிறீங்களோ அவங்களும் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரபு ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்களாம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. இதுதான் முதல் விஷயமே. அடுத்து இவங்க ஜூன் 30க்குள்ளேயே வந்து என்ன பண்ணோம், அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து சேலம் அங்கெல்லாம் கிடச்சிருச்சு. இன்னும் வந்து ஒவ்வொரு இதுக்காக வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வருது. பொதுவாக வந்து அவங்க 50,000 ரூபா கொடுத்துருவாங்க. மிச்ச காசு போட்டு நம்ம என்ன பண்ணோம், வண்டி வாங்கிடணும். ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க சாங்ஷன் பண்ணுற வரையும் நீங்கள் வண்டி வாங்கியிருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட வண்டி இல்லை, வண்டி வாங்குறதுக்கு காசு கொடுங்கன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அவங்க காசு கொடுக்குறதுக்கு முன்னாடியே வண்டி வாங்கியிருக்கலாம் கூடாது. அவங்க வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. எப்போயோ வாங்கின வண்டிக்கெலாம் காசு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு வண்டி வாங்கணும்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். அவங்க வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. சாங்ஷன் பண்ணி 50,000 ரூபா காசு கொடுத்துருவாங்க. கொடுத்த காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வண்டி வாங்கிக்கோங்க. அப்போ அப்படி தான் வந்து வாங்கணும். இது வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஆதார் கார்டு இந்த மாதிரியான அட்டைகள்லாம் கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் அந்த சொன்னோம்ல நம்ம வந்து பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து சங்கத்திலேருந்து லெட்டர் கொடுக்கணும். இல்லை வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த தொழில் இதில் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், சங்கத்திலேருந்து வந்து லெட்டர் கொடுக்கணும். ஆசிரியர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க இத்தனை வருஷமாக ஆசிரியராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்க இந்த தொழில் தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுக்கணும். அவங்க வருமானத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய லைசன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஒதுக்குவாங்க. இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ப்ராசஸ் இல்லை. ஆனால் என்னென்னா நிறைய பேருக்கு கிடைக்காது. நிறைய பேர் கேட்பீங்க, நாங்கள் பெண்கள், நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், நான் வந்து சிங்கிள் மாமு, நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மேரேஜ் ஆகலை, நான் வந்து விடோ, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நம்ம ஸ்கீம்ஸ் போடும் போதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லும் போது இது எனக்கு கிடைக்காதா நிறைய பேர் ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்கக்கூடிய தாயார்கள், சிங்கிள் மாமா இருக்கக்கூடிய தாயார்கள், விதவையாக இருக்கக்கூடிய பெண்கள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எலிஜிபிலிட்டியில் இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 60 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதை பற்றி வந்து கவர்மெண்ட் சொல்லலை. உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை